சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயமும் மிக மிக சிறந்ததுதான். ஆனால் இன்னும் உன்னிடம் ஒன்றே தான் வரவில்லை. என்ன தெரியுமா? எந்த விஷயம் வேண்டுமோ அதில் ஒரு பிடிவாதம். பிடிவாதம் என்பது இப்போ ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கோ. அந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும் வரைக்கும் போராட வேண்டும். அதற்கு பதிலாக வேறொரு விஷயம் நடுவில் வரும் பொழுது அதுதான் நமக்கு கிடைக்கலையே, இந்த விஷயமாவது கிடைச்சிருக்கே அப்படின்னு உன்னுடைய ஆசைகளை அந்த இடத்துல தூக்கி போடுறது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? இப்போ நீ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உனக்கு வேறொரு விஷயம் கிடைக்கிது. அதாவது அதை விட இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்கிது. ஆனால் உனக்கு அது பிடிக்காது, ஆனாலும் அது கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக அதை நீ ஏற்றுக்கும் போது என்ன நடக்குது? நீ செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் பாதியிலேயே விட்டுட்டு போகிற. உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருந்து அதை அடைய பார்க்கணுமே தவிர, அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இதுதான் கிடைச்சிட்டே, இந்த விஷயம் கிடைச்சிட்டே, அந்த விஷயம் கிடைச்சிட்டேன்னு எப்பையும் எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில் விட்டுறக்கூடாது. நீ சில சமயத்தில் இதுதான் பண்ணுற. லட்சியம்னா ஒன்று நிரந்தரமாக லட்சியமாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதுதான் இல்லையே, அதுதான் இல்லையே, நமக்கு கிடைக்கிறத வச்சுக்குவோம், நமக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை பாதியிலே விட்டுட்டு போகிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் தோற்று போகிறீங்க. உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மலையடி வாரத்தில் 2 மான், ஒன்று கருப்பாக இருக்கிற மான், ஒன்று புள்ளி மான் இருக்குது. இது தூரத்துலேருந்து சிங்கம் பார்க்குது. அந்த சிங்கம் பார்த்துட்டு முதல்ல என்ன பண்ணுது? துரத்துது ரெண்டுத்தையும். ரெண்டும் பிரிஞ்சு 2 பக்கமாக ஓடுது. 2 பக்கமாக ஓடும்போது அந்த மான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? எது மேலேயுமே குறி வைக்காமல் ஃபஸ்ட்டு ஓடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இந்த புலி, சரி கருப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கருப்பு மானை பிடிப்போம் அப்படின்னோடனே கருப்பு மான் அதுக்கு முன்னாடியே ரொம்ப தூரம் ஓடி போயிடுது. அதால் பிடிக்கவே முடியல. சரி புள்ளி மானையாவது பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது புள்ளி மானை பார்க்க போனால் புள்ளி மானை அதுக்கு மேலே வேகமாக ஓடிடுச்சு. கடைசியில் அந்த சிங்கத்துக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடுச்சு. இப்போது நீ செய்கிற விஷயமும் அப்படி தான் இருக்குது. உன்னுடைய ஆசை வேறொரு விஷயத்து மேலே இருக்குது. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்குது. நம்ம இதையே நினச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு தேவைப்பட்டது கிடைக்காம போயிடும் போல இருக்கு. நம்ம வாழ்க்கையில் இப்படியே இருந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிடைக்கிறத வச்சு வாழலாம் அப்படிங்கிறதுனால உன்னுடைய ஆசையை கூட நீ விட்டுடுற. அந்த ஆசைகள் கிடைக்கும் வரைக்கும் போராடணும். போராடாம இங்க எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே கிடைக்காது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, அப்படி சுலபமா கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அது நிலையாகவும் இருக்காது. அதை நீங்கள் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்து, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இது நடக்காது, அவங்க குடும்பத்துலலாம் இதெல்லாம் ஒத்து வராது, இதெல்லாம் செய்யாது, அப்படி இப்படின்னு எது வேண்டுமானாலும் சொல்லட்டும். உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இதெல்லாம் வருமா, உனக்கு இதெல்லாம் சரிதானா, அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசட்டுமே. உன் குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமானு கேட்கட்டும். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உன் ஆசைக்காக ஒத்துழைப்பாங்களான்னு கேட்கட்டும். எது வேண்டுமானாலும் கேட்கட்டுமே. கேட்குறது அவங்களுடைய உரிமைனா உன்னால் முடியும் அப்படிங்கிறது செஞ்சு காட்டுறது உன்னுடைய உரிமையாக தானே இருக்குது. முதல்ல மற்றவங்களுக்காக உங்கள் ஆசைகளை மூட்டை கட்டாதீங்க. ஒரு முறை உங்களுடைய ஆசைகளுக்காக முயற்சி செஞ்சுதான் பாருங்க. உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் இங்கு யாரும் தடையாக நிற்க போவதல்ல. நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆசைகளுக்கு தடையாக நிற்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. எல்லாரும் சொல்லலாம், என் ஆசைக்கு இவங்க தடையாக நிற்கிறாங்க, அவங்க தடையாக நிற்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நீ உத்து பாரு, அவங்கவுங்க ஆசைக்கு யார் தடையாக நிற்கிறான்னு அவங்களே தான் நிற்கிறாங்க. அதனால எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட உனக்கு முதல்ல நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோ.
உன்னுடைய வாழ்க்கையில் யாரு உன்னை பார்த்து இவ இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, இந்த விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நேராக ஜெயிச்சு காட்டு, அந்த வாழ்க்கையை அடைஞ்சி காட்டு. புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் உன் குறிக்கோள் எதுவோ அது மேலே முதல்ல குறிவை. அதை விட்டுட்டு கிடைக்கிறத வச்சுக்கலாம், கிடைக்கிறதையே வச்சு நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உன்னுடைய சந்தோஷத்தை நீ அங்கே இழக்கிறன்னு அர்த்தம். முதல்ல பிடிச்சதோடு தான் வாழ முடியும், பிடிச்ச விஷயத்தை தான் செய்ய முடியும். அப்போ தான் அது வாழ்க்கையாக இருக்கும். மற்றபடி பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ செய்கிறேன்னு வச்சுக்கோ, அது நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்காது. புரிஞ்சுதா? அப்போதைக்கு அது உனக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு அப்படின்னு இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கை உனக்கு அற்புதமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. போராடுங்க. போராடுனா எதுவும் கிடைக்காதது இல்லை. கல் போல் இருக்கிற கல் கூட கரையும். நீங்கள் போராடும்போது கல்லை கூட நீங்கள் அதிகமாக தேய்க்க தேய்க்க கரையாக தான் ஆரம்பிக்கும். போராடுங்க. போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய பாருங்கள். ஆரம்பத்தில் எல்லாம் பயமாக தான் இருக்கும், இருக்கிறத வச்சே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தோணுமே தவிர, ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்று சொல்லுவேன், நீ போராடுனா உன் வாழ்க்கையில் கிடைக்காது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மற்றவங்கெல்லாம் சொல்லலாம் உன் வாழ்க்கையில் இது கிடைக்காது, அதை கிடைக்காது, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லலாமே தவிர, எந்த தெய்வமாவது உன் வாழ்க்கையில் இது கிடைக்காது அது கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கா? வேலையே இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நிச்சயமாக கடத்தி கொண்டு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு நாள், தெய்வமாகிய நாள் உருவாக்கி வைத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக அற்புதமும் அதிசயமும் அழகான ஒரு விஷயமும் உனக்கு கிடைக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் கஷ்டம், என் வாழ்க்கையை தெய்வம் கெடுத்துட்டு அப்படிங்கிற ஒரு நாள் இனிமே வராது. நீ பட்டது எல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் நீ நஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இனிமேல் நஷ்டம், கஷ்டம், வேதனை, இவங்க தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, அவங்க தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிக்கணும். நான் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை அழகாக பார்த்துக்க நான் இருக்கேன். புரிஞ்சுதா? ஆசைகள் என்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உன்னுடைய விஷயம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய கனவு என்னவோ அதை நோக்கி பயணம் செய். மற்றவங்க சிரிச்சா என்ன, வாழ போகிறது நீ. நீ இதெல்லாம் உனக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க. ஆனால் அது உனக்கு அதிகமா உனக்கு கம்மியா அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். கவலையும் இல்லாமல் கண்ணீரும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கூட கடத்த முடியாது. ஆனால் அதுவும் வாழ்க்கையில் நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது. நான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்பேன். இந்த சகிக்க தெரியாது அப்படிங்கிறது எதுவும் இல்லை, தெரியும்ல. இதிலேயே வாழ தயாராக இரு. இன்பத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இன்பத்தை வந்து சேர்ப்பேன். நிறைய மாற்றத்தையும் நிறைய அற்புதத்தையும் கொண்டு வந்து சேர்த்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பமாக வாழ வைப்பேன். நீ உன்னுடைய லட்சியம் என்னவோ அதை முதல்ல நிர்ணயித்து வச்சுக்கோ. இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் நான் செய்ய போகிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நீ நிர்ணயமாக வச்சுக்கோ. நீ முதல்ல யோசித்து வச்சுக்கோ. நீ யோசித்து வச்சு அதுக்கான முயற்சி எடு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். எப்போதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நல்லது செஞ்சு உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.